ஒன்று போடுங்க, வரைபுகள். தலைப்புன்னு போடுங்க, வரைபுகள். சரி, இப்ப வரைபுகள்ன்ற பேர்ல உங்களுக்குள்ளகள் வரைபுகள் பத்தின சில புரிதல் ஆல்ரெடி அப்படித்தானே? ஒரு வரைபுண்டு கொலை வந்து அந்த வரைபுக்கு 2 அச்சுக்கள் காணப்படும். ஒன்று எக்ஸ் அச்சு, அடுத்தது y அச்சு. அது உங்களுக்கு தெரியும். பொதுவாக வந்து எக்ஸ் அச்சுல குறிக்கப்படுற கணியம் வந்து சாரா மாறியாகவும், y அச்சுல குறிக்கப்படுற கணியம் பொதுவாக எக்ஸ் அச்சில் இருக்கிற கணியத்தை சார்ந்த கணியம் சார் மாறியாகவும் காணப்படும். ஒரு வரைபுண்டு எடுத்தோம்டா அந்த வரைபுட படித்திறன் எப்படி கால்குலேட் பண்றன்றது உங்களுக்கு தெரியும். வெட்டு துண்டுண்டா யாருன்னு உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் நீங்கள் தெரிந்திருந்தாலும் உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது என்ற அடிப்படையில் தான் இந்த பாடம் தொடங்கும். பாடம் தொடங்கி பாடம் முடிய கொல இதுக்கங்கள் எங்களுக்கு ஒன்றுமே தெரியாம இல்லைன்ற அளவுக்கு முடியணும். அந்த அளவுக்கு நீங்க பாடம் முடிகிற அளவுக்கு நீங்க பாடம் முடிய கொள்ள நீங்க அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணிக்கணும். தார ஒர்க் கொள்ள சரியான முறையில செய்வீங்கண்டா திஸ் கிராஃப் சப்ஜெக்ட் வில் பி வெரி ஈஸி. இல்லை என்றால் எப்படி நான் காவிக்கு ஒரு பில்டப் கொண்டு கொடுத்தேனோ, காவின்றது எல்லாராலும் கஷ்டம்னு சொல்லப்படுற பாடம். ஆனா எங்கட புள்ளகள் கஷ்டம்னு சொல்லப்படா சரியான லேசா நான் படிச்சு தருவேன். நீங்களும் அதை அழகான முறையில படிச்சுக்கோங்கன்னு ஆரம்பிச்சேன். நான் ஏந்த பாட்டை பெர்ஃபெக்டா முடிச்சுட்டேன். நீங்க உங்களோட பாட்டை பெர்ஃபெக்டா முடிச்சிக்கிறீங்களான்றத யூ பீப்புள் கேன் ஜஸ்டிஃபை. ஓகே, சேம் as லைக் தட் ஃபார் கிராஃப் 2. கிராஃபுக்கும் அதே மாதிரிதான் நான் சொல்றேன். இது நிறைய பேரால கஷ்டம்னு சொல்றப்படுற பாடம். நான் சொல்வது பொய் அல்ல. உங்களே பெஜ்ல கேண்டி கிளாஸ் போறவங்கள்ட்ட கேட்டுப்பாரு. ரைட்? நிறைய பேரால கஷ்டம்னு சொல்லப்படுற ஒரு பாடம். இதை இலகுவான பாணியில நான் படிச்சு தருவேன். ரைட்? கிராஃப் காப்பி வேணுமா? இல்ல அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. ஜஸ்ட் நான் இதுக்கு முன்னாடி சிஆர் இருந்தா சிஆர், அல்லது சும்மா காப்பி இருந்தா சும்மா காப்பி தான். கிராஃப் காப்பி எல்லாம் தேவையில்ல. இது கிராஃப்ன்ற பேர்ல நான் கிராஃப் வரைகிறது படிக்க போறோம் இல்ல. சரி, இது வேற கேஸ். நீங்க கிராஃப்ன்றத எப்படி என்று முடிய குளத்தை உங்களுக்கு இல்லை. இது வேற மாதிரி வேக நேர வரைவோ ஆர்முடுதல் நேர வரைவோ அந்த மாதிரி போகுது. கிராஃப் காப்பி எல்லாம் தேவையில்லை. ரைட், ஓகே. நான் ஃபர்ஸ்ட் கேஸ் சொன்னேனே அத. சரி, அவ இந்த பாடம்ன்றது எல்லாரும் கஷ்டம்னு சொல்ற ஒரு பாடம். ஆனா உண்மையாவே சரியான லேசான ஒரு பாடம். அதை திட்ட தெளிவா கிறிஸ்டல் கிளியரா படிச்சீங்கடா என் பாட்டை நான் சரியா செய்யறேன். உங்களோட பாட்டை நீங்க சரியா செஞ்சுக்கோங்க. சரி, சொன்ன விடயங்களை நாங்க நோட்டாக எழுதி கொள்ளலாம். எழுதிக்கோங்க புள்ளகள். வரைபானது 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 இரண்டு அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட கணியங்களின் தொடர்பை வரைபானது இரண்டு அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட கணியங்களின் தொடர்பை எடுத்துரைக்க பயன்படுத்தப்படுகின்றது. வரைபானது இரண்டு அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட கணியங்களின் தொடர்பை எடுத்துரைக்க பயன்படுத்தப்படுகின்றது. எடுத்துரைக்க பயன்படுத்தப்படுகின்றது. கிராஃப் என்று சொன்ன புள்ளுகள் ஒரு கணியம் ஒன்று மாறக்கொல அதோட மத்த கணியம் எப்படி மாறி கீன்ற அந்த தொடர்பு தான் வரைவு. நீங்க இப்படி கையால வரைகிறீங்க தானே, இப்படி கேவா எல்லாம் வரைஞ்சீங்க தானே, அதுக்கு பேர் தான் வரைப்பு. அந்த வரைப்பு யாருண்டா ஒரு கணியம் எங்களுக்கு எக்ஸ் அச்சு வழியே மாறி கொண்டு போக்கொல மத்த கணியம் வையச்சு வழியே எப்படி மாறுதுன்ற அந்த தொடர்பு தான் நீங்க கையால வரைகிற அந்த கோடு. நான் சொல்ல வரல எக்ஸ் அச்சையும் வையச்சையும் சொல்ல வரல. அந்த நீங்க கையால வரைவீங்க தானே கேவ், அது வந்து அதுதான் உங்களோட வரைப்பு. அது ரெண்டு கணியங்களும் ஒன்றோடு ஒன்று எப்படி மாறுதுன்ற தொடர்பு. ஓகே தானே புள்ள? ரைட், தொடர்ந்து எழுதுங்க.
பௌதீகவியலில் 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 வரைஃபானது வரைஃபானது ஒரு கணியத்துடன் இன்னுமோர் கணியத்தின் மாறலை எடுத்துரைக்க பயன்படும். பௌதீகவியலில் வரைஃபானது ஒரு கணியத்துடன் இன்னுமோர் கணியத்தின் மாறலை எடுத்துரைக்க பயன்படும். பௌதீகவியலில் வரைஃபானது ஒரு கணியத்துடன் இன்னுமோர் கணியத்தின் மாறலை எடுத்துரைக்க பயன்படும். உதாரணம் போடுமோ? உதாரணம் உதாரணம் நேரத்துடன் வேகத்தின் மாறல். உதாரணம் நேரத்துடன் வேகத்தின் மாறல். அடுத்த உதாரணம் போடுமோ? வெப்பநிலையுடன் அமுக்கத்தின் மாறல். இதுகள் எல்லாம் நாங்க வரைப்பா படிப்போம் பின்னுக்கு பின்னுக்கு. சரியா? ரைட். இப்ப குட்டி 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 டாபிக்கள் சிலது போட்டுக்கொள்ள போறோம். சின்ன டாபிக்கா போட தேவையில்ல. இப்படி போட்டு கோலன் போட்டு எழுதிக்கோ. எக்ஸாம்பிள் தான் சொன்னேன் இப்ப. உதாரணம்னு போட்டு எழுதிக்கொள்ளுச்சு. உதாரணத்துக்கு திருப்பி சொல்றீங்களா? உதாரணம் ஃபர்ஸ்ட்டுக்கு சொன்னேன் நேரத்துடன் வேகத்தின் மாறல். உதாரணம் வந்து நேரத்துடன் வேகத்தின் மாறல். அடுத்த உதாரணம் வந்து வெப்பநிலையுடன் அமுக்கத்தின் மாறல். வெப்பநிலையுடன் அமுக்கத்தின் மாறல். இதுகளை நான் உதாரணமா சொன்னேன். இப்ப சின்ன சின்ன டாபிக்கள் கொஞ்சம் வரப்போகுது. என்னது? சாரா மாறிண்டா என்ன, படித்திரண்டா என்ன, வெட்டு துண்டா என்ன, அப்படியே ஒன்றா வரப்போகுது. சரிதானே? ரைட். சின்ன சின்ன டாபிக் அப்படி போட்டு அதுக்கு முன்னுக்கு எழுதிக்கோங்களேன். முதலாவது சார் மாறி. குட்டி குட்டி டாபிக்ல சார் மாறி. சார் மாறி சார் மாறி அல்ல, சாரா மாறிய. ஃபர்ஸ்ட்டுக்கு சாரா மாறி. ஃபர்ஸ்ட்டுக்கு சாரா மாறி, அப்புறம் தான் சார் மாறி. சாரா மாறின்னு மாத்திக்கோங்க. சாரா மாறி. சாரா மாறின்னா எங்களுக்கு தெரியும், மத்த கணியத்தோட தங்கி இல்லாம மாறக்கூடிய கணியத்தை தான் நாங்க வந்து சாரா மாறின்னு சொல்றோம். அப்படித்தானே புள்ள? எழுதிக்கோங்க. குறித்த இரண்டு கணியங்களின் மாறலில் குறித்த இரண்டு கணியங்களின் மாறலில் குறித்த இரண்டு கணியங்களின் மாறலில் குறித்த இரண்டு கணியங்களின் மாறலில் சுயாதீனமாக 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 பிரக்கெட்டுள்ளுக்கு மற்றைய கணியத்தில் தங்கீராமல் மற்றைய கணியத்தில் தங்கீராமல் மற்றைய கணியத்தில் தங்கீராமல் பிரக்கெட்டை மூடிட்டு மாற்றப்படக்கூடிய கணியம் மாற்றப்படக்கூடிய கணியம் மற்றைய கணியத்தில் தங்கீராமல் மாற்றப்படக்கூடிய கணியம். மாற்றப்படக்கூடிய கணியம். அதான் நாங்க என்ன சொல்றோம்?
சாரா மாறி, இண்டிபெண்டன்ட் வேரியபிள். சரியா? திருப்பி சொல்றேன். குறித்த இரண்டு கணியங்களின் மாறலில் சுயாதீனமாக மாற்றப்படக்கூடிய கணியம். பிரகட்ல என்ன போட்டேன்? மற்ற கணியத்தில் தங்கி இராமல். அடுத்தை போடுங்க. சார் மாறி. சார் மாறி. சார் மாறி. சார் மாறி எழுதிக்கோங்க புள்ளகள். இரண்டு கணியங்கள் கருதப்படுகையில் இரண்டு கணியங்கள் கருதப்படுகையில் இரண்டு கணியங்கள் கருதப்படுகையில் ஒரு கணியத்தின் மாறலோடு தொடர்புபட்டு மாறும் கணியம். இரண்டு கணியங்கள் கருதப்படுகையில் ஒரு கணியத்தின் மாறலோடு தொடர்புபட்டு மாறும் கணியம். இரண்டு கணியங்கள் கருதப்படுகையில் ஒரு கணியத்தின் மாறலோடு தொடர்புபட்டு மாறும் கணியம். சரியா உள்ள? இதுக்கு உதாரணமா எனக்கு சொல்லும் எப்படின்னா, இடப்பெயர்ச்சியும் நேரத்தையும் நீங்க கருதினீங்க என்றா புள்ளகள், நேரம்ன்றதை எங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணலாம். நேரம் தானாக மாறும். நம்ம நேரம் தான் சாரா மாறும். இதே இடப்பெயர்ச்சி எடுத்தீங்கன்னா, இடப்பெயர்ச்சி நேரத்தோட சேர்ந்துதான் மாறும். நேரம் எப்படி மாறுதோ அதுக்கு ஏத்த மாதிரி தான் இடப்பெயர்ச்சி மாற்றம் அடையும். இடப்பெயர்ச்சி நின்ற பலிக்கு நேரம் நிக்காது. ஆனா நேரத்தை நீங்க நிப்பாட்டினா இடப்பெயர்ச்சி நின்றுடும். நேரத்தோட சேர்ந்துதான் இடப்பெயர்ச்சி மாறும். அப்ப எங்களுக்கு இடப்பெயர்ச்சி நேர வரைபொண்டு எடுத்தோம்னா, அல்லது இடப்பெயர்ச்சியே நேரத்தும், அதாவது நேரத்தோடு இடப்பெயர்ச்சியில மாறல கருதினீங்கன்னா, நேரம் எங்களுக்கு சாரா மாறியாகவும் இடப்பெயர்ச்சி எங்களுக்கு சார் மாறியாகவும் இருக்கும். சரியா புள்ளவல்? ரைட். அது கீழே அடுத்த பேராகிராஃப்ல எழுதிக்கோங்க. சாரா மாறியானது பொதுவாக எக்ஸ் அச்சிலும் சாரா மாறியானது பொதுவாக எக்ஸ் அச்சிலும் சார் மாறியானது y அச்சிலும் குறிக்கப்படும். சாரா மாறியானது பொதுவாக எக்ஸ் அச்சிலும் சார் மாறியானது y அச்சிலும் குறிக்கப்படும். சரியா? உதாரணம் ஒன்று போட்டுக்கோங்க. உதாரணம் ஒன்று போடுவோம். இடப்பெயர்ச்சி டேஷ் நேர வரைபை கருதின். இடப்பெயர்ச்சி டேஷ் நேர வரைபை கருதின். இடப்பெயர்ச்சி நேர வரைபை கருதின். நேரம் யாருக்குள்ள? நேரம் யாரு சொல்லுங்க? யார் சரி ஒரு ஆள்? இடப்பெயர்ச்சி நேர வரைபை கருதின் அப்படின்னு போட்டு கீழே எழுதிக்கோங்க. நேரம் யாருண்டா? அதுதான் சாரா மாறி. அது எக்ஸ் அச்சில குறிக்கப்படும் சுட்டி. பொதுவாக நாங்க எக்ஸ் அச்சுன்னு சொல்லி போடுவோம். இதே இடப்பெயர்ச்சி எடுத்தோம்னு சொன்னா, இது நேரம் மாறுறதுக்கு ஏத்த மாதிரி தான் மாறும். அப்ப இது சார் மாறி. சரியா? இது எங்களுக்கு பொதுவாக y அச்சில் குறிக்கப்படும். நோட் பண்ணிட்டீங்களா? குயிக்கா நோட் பண்ணணுமே. அடுத்தது புள்ளகள் வெட்டு துண்டு போடுங்க. டாபிக் வெட்டு துண்டு. பிரேக்கெட் உள்ளுக்கு சி. வெட்டுத்துண்டு. ரைட். வெட்டுத்துண்டுண்டா என்னாண்டா, நீங்க ஒரு வரைபுண்டு வரைய போக்கல அந்த வரைபுட வையச்ச உங்களோட வரைபு வெற்ற புள்ளி தான் புள்ளகள் வெட்டு துண்டு. சரியா? அதாவது உங்களோட எக்ஸ் அச்சில ஈக்கிற கணியம் 0 ஆகும் போது வையச்சில ஈக்கிற கணியம் என்ன பெருமானம் உடையதாக ஈக்கின்றதுதான் வெட்டு துண்டு. எழுதிக்கோங்க புள்ளகள். வரைபானது வையச்சை வெட்டும் புள்ளி. வரைபானது வையச்சை வெட்டும் புள்ளி. வரைபானது வையச்சை வெட்டும் புள்ளி.
வரைபானது வையச்சை வெட்டும் புள்ளி, அதான் வெட்டு துண்டு. சரியா? ரைட். அடுத்த குட்டி டாபிக் படித்திறன். படித்திறன் படித்திறனுக்கு நாங்க குறிக்கிற குறியீடு புள்ளகள் சிம்பிள் இன். படித்திறனுக்கு நாங்க குறிக்கிற குறியீடு என்ன? சிம்பிள் இன். எழுதிக்கோங்க. படித்திறன் என்னாண்டு. வரைபானது 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 எக்ஸ் அச்சின் வரைவானது எக்ஸ் அச்சுடன் அமைக்கும் கோணத்தின் வரைவானது எக்ஸ் அச்சுடன் அமைக்கும் கோணத்தின் tan பெருமானம். tan 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 பெருமானம். வரைவானது எக்ஸ் அச்சுடன் அமைக்கும் கோணத்தின் tan பெருமானம். அதான் என்னது புள்ளகள்? படித்திறன் சொல்றோம். நீங்க ஓலவல்ல படித்திறன வையால் கூறுகளின் வித்தியாசத்தின் கீழ் எக்ஸால் கூறுகளின் வித்தியாசம் எடுத்திருப்பீங்க. அதுவும் சரிதான். அதை விட ஆகவும் இந்த அக்யூரேட்டான நோட் தான் வரைபானது எக்ஸ் அச்சுடன் அமைக்கும் கோணத்துல டேன் பெருமானம். அது எப்படிப்பட்ட டேன் பெருமானம் அமைந்தாலும் எங்களுக்கு தான் இப்ப கோணம் கண்டுபிடிக்க தெரியுமே. 360 பாகைக்கும் மேல கோணம் கண்டுபிடிக்க தெரியும். அதன் அடிப்படையில தான் இந்த நோட்டை நாங்க இப்படி தாரோம். அப்ப எங்களுக்கு தரப்படுற வரைபொன்றுட படித்திறனை டேன் பெருமானத்தை வச்சு கண்டுபிடிக்க முடியும். சரிதான புள்ள? ரைட். அடுத்த பேராகிராஃப்ல எழுதுங்க. வரைபில் குறித்த எக்ஸ்பெருமானத்தின் படித்திறன் காணப்பட வேண்டுமாயின் வரைபில் குறித்த எக்ஸ்பெருமானத்தின் படித்திறன் காணப்பட வேண்டுமாயின் வரைபில் குறித்த எக்ஸ்பெருமானத்தின் படித்திறன் காணப்பட வேண்டுமாயின் வரைபின் குறித்த புள்ளியில் தொடலி வரையப்பட்டு அது எக்ஸ் அச்சுடன் அமைக்கும் கோணத்திலிருந்து படித்திறன் துணியப்படலாம். சரியா புள்ள? அப்ப வரைப்புக்கு நாங்க ஒரு படித்திறன் துணியிரோண்டா அந்த படித்திறன் புள்ளகள் முழு வரைபுக்குமான படித்திறனாகவும் அமையலாம். அப்படி அல்லாம புள்ளகள் குறித்ததொரு புள்ளில ஏதாலும் ஒரு புள்ளி ஒன்றுல இருக்கிற படித்திறனாகவும் அது அமையலாம். சரியா? இப்ப நான் சில வரைவுகளுக்கான படித்திறன் எப்படி எடுக்க போறேன்றே எடுத்துக்காட்ட போறேன், பாத்துக்கோங்க. இப்படி ஒரு வரைபொண்டு இது என்ற ஒய் அச்சு, இது என்ற எக்ஸ் அச்சு, இது 0, 0 இக்கின்னு சொன்னா